கன்னிகாபுரம் எஸ்எம்சி பிரசிடென்ட். ஓகேங்களா, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது இந்த நேரத்தில் பேசுறது ரொம்ப வருத்தமாகவும் கஷ்டமாகவும் நினைக்கிறேன். என்னன்னா நிறைய ப்ரோக்ராம் இருக்கு, குழந்தைகளுடைய ப்ரோக்ராமு. இந்த நேரத்தில் நம்ம பேசுறது உண்மையிலேயே கொஞ்சம் சங்கடமான விஷயம் தான். இருந்தாலும் இந்த தருணத்தில் சில வார்த்தைகளை சில விஷயங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். உண்மையிலே இந்த வாய்ப்பு கொடுத்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த மற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த ஊர் உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னு சொன்னா, பெரும்பாலுமே இன்னைக்கு நம்ம உழைச்ச பணத்தை எடுத்துட்டு போய் பிரைவேட் ஸ்கூல்ல எடுத்து போய் கட்டிட்டு, ஐயோ குழந்தை படிக்காதா, குழந்தை பேசாதா, குழந்தை ஆங்கிலம் பேசாதா, குழந்தை நல்லா வராதா, குழந்தை நல்லா டான்ஸ் ஆடாதா, குழந்தை நல்ல ஒரு கலைநயத்தோட இருக்காதா அப்படின்னு ஏக்கங்கள் எங்க இருக்குனாக்கா, இன்னைக்கு பெரும்பாலான பெற்றோர்கள் எடுத்து போய் தனியார் பள்ளியில் பணத்தை கட்டிட்டு அங்க இருக்கு ஏக்கம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த டீச்சர்ஸ்களுடைய உழைப்பை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அனைத்து குழந்தைகளும் இங்க படிக்கக்கூடிய 98 குழந்தைகளையும் இங்க சேர்த்து அழகா எல்லா கலை நிகழ்ச்சியிலும் சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே இதுக்காக எல்லாருமே அதிகமா கை தட்டலாமா? இன்னும் வேகம் பத்தல ரொம்ப சந்தோஷங்க, மகிழ்ச்சி, நன்றி நன்றி. அடுத்ததான் இன்னொரு ரெண்டே விஷயங்கள் மட்டும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நானே என் பள்ளியில என் குழந்தைய சேர்த்தேன். நான் டாடா எம்ப்ளாயி, இப்போ எஸ்எம்சி பிரசிடெண்டாக இருக்கேன். லாஸ்ட் இயர் நான் த பெஸ்ட் எஸ்எம்சி பிரசிடென்ட் அவார்டு வாங்கினேன். ரெண்டாவது, என் அரசு பள்ளியில் என் பையன் படித்ததால இன்னைக்கு 6 மாணவர்களாக இருந்த இடத்துல 81 மாணவர்கள் படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7 கிராமத்திலிருந்து அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, என் பள்ளியில் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நீங்க இன்னொன்று நினைக்கலாம், இங்க வகுப்பறை இல்லை, கட்டிடம் இல்லை, தரமான பார்க்கறதுக்கு நல்ல அட்மாஸ்பியர் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நான் சமீபத்தில் இங்க நடந்த எஸ்எம்சி மீட்டிங்ல நிறைய இந்த பெண்கள் பிரசிடென்ட்டுங்கெல்லாம் பேசுறாங்க. அதுல சொன்ன ஒரு வார்த்தை, என் குழந்தை நாட்டுக்கோழி, நீ எடுத்துன்னு போற கல்விய காசு கொடுத்து வாங்குற, அதெல்லாம் பதாக்கோழி. அவங்க சொன்ன வார்த்தை. நான் யாரையும் இங்க கொச்சப்படுத்தல. அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைங்க எல்லா கஷ்டங்களையும் எல்லா நஷ்டங்களையும் எல்லா சூழலையும் படிச்சு உண்மையிலே அந்த குழந்தைங்க மிகப்பெரிய ஆளா வர்றதுக்கு உண்டான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில இந்த குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற கருத்து அந்த வார்த்தை சொல்லியிருந்தாங்க. அதனால இங்க நான் பார்க்கும்போது நம்ம குழந்தைங்க எல்லாமே நாட்டுக்கோழிங்க, நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல வளமாகவும் நல்ல எதிர்காலம் இங்க பெறுவாங்கன்னு நம்புறோம். ஒன்றுன்னு. அடுத்ததா, அரசாங்கம் பல லட்சம் கோடி ரூபாய் இங்க செலவு பண்ணிட்டு இருக்கா, பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, அதுல பாத்தீங்கன்னா 7.5% யாருக்கு தராங்கன்னு சொன்னா நமக்கு தாங்க தராங்க. அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் தராங்க. பிரைவேட் ஸ்கூல்ல 580 மார்க் எடுக்கிறதும் இங்கே வெறும் 300 மார்க் எடுக்கிறதும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும். தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்க முதல்ல நாம போய் காசு கொடுத்து தான் கல்வி வாங்கணும்னு நினைக்க